ஆமா, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நான் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இல்லையா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இது ஒரு நல்ல கேள்வி. அவர் இப்போது கூட்டணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துதான் கேட்க வேண்டும். அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு ஸ்டாலின் தயாரா என்று அவர் கேட்க தயாரா என்று நான் கேட்கிறேன். திம்மசமுத்திரத்தில் சகோதரி அஸ்வினி அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார். கொடூரமான ஒன்று. தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு. 80 வயது பெண்ணுக்கு கூட, மூதாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்லை. 8 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்துகிறார்கள். இவையெல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தமிழ்நாடு அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. திம்மசமுத்திரத்தில் அஸ்வினியை வீட்டிலே நகைகளை திருடி கட்டையால் அடித்து பின் தலையிலே மரணம் அடைந்திருக்கிறது. ஆக அப்பாவிகளை கொன்று குவித்து அவர்கள் கடுமையான உழைப்பில் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அவருடைய பொருள்களை, உடைமைகளை, பணத்தை திருடி கொண்டு போகிற இது போன்று இருக்கக்கூடிய கொள்ளை கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறி இருக்கிறது இந்த கையாலாகாத திமுக அரசு என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டுகிறது. இல்லை, இது முழுக்க முழுக்க அரசியல் தான். இந்தியாவுடைய பிரதமர் வருகிறார், ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் செல்ல வேண்டியது தார்மீக கடமை. அந்த கடமையிலிருந்து நழுவி விட்டார் என்றுதான் அவருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது தோன்றுகிறது.